இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். நம்ம உடம்புல சத்தம் இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான உறுப்பு என்னென்னா அதுதான் கல்லீரல். ஆனால் பிரச்சனை என்னென்னா கல்லீரல் பாதிப்பு ஆரம்பத்தில் எந்த வலியையும் கொடுக்காது. அதனால தான் பல பேருக்கு லேட்டாக தான் தெரிய வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்லீரல் பாதிப்பு ஆரம்பத்திலே தெரியக்கூடிய முக்கிய அறிகுறிகள் பற்றி பார்க்கலாம். இந்த அறிகுறிகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் யாருக்கோ இருந்தால் கண்டிப்பாக கவனிக்கணும். இந்த மாதிரி ஹெல்த் வீடியோஸ்க்கு பெண்ணலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்லீரல் என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? உடம்புல உள்ள நச்சுகளை வெளியேற்றுது, உணவை சக்தியாக மாற்றுது, இரத்தத்தை சுத்தம் பண்ணுது, ஹார்மோன்ஸை பேலன்ஸாக வச்சுக்குது. அதனால் கல்லீரல் பாதிப்பு வந்தால் முழு உடம்பையும் பாதிக்கும். கல்லீரல் பாதிப்போட முதல் அறிகுறி என்னென்னா எப்போவும் சோர்வு, சக்தி இல்லாமல் இருக்கிறது. எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் எப்போவும் டயர்டாக ஃபீல் ஆகுதா? இது கல்லீரல் சரியாக வேலை செய்யலைங்கிற சிக்னலாக இருக்கலாம். பல பேர் இதை சாதாரண சோர்வுன்னு இக்னோர் பண்ணுறாங்க. முன்னாடி நல்லா சாப்பிட்டவங்க இப்போ சாப்பாடு பார்த்தாலே விருப்பம் இல்லாமல் போயிடுச்சா? இது லிவர் ப்ராப்ளத்தோட ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். அடிக்கடி வாந்தி, மயக்கம், செரிமான கோளாறு இதெல்லாம் வரும். கல்லீரல் நச்சுகளை வெளியேற்ற முடியாததால் இதெல்லாம் ஏற்படுது. தோல், கண் மஞ்சள் நிறமாகும். இது ஒரு முக்கியமான சிக்னல். இதுதான் ஜாண்டிஸ். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். வயிறு வீக்கம், வயிறு காரணமே இல்லாமல் வீக்கமாக டைட்டாக ஃபீல் ஆகுதா? கல்லீரல் பாதிப்பால் வயிற்றில் நீர் சேரும். கருப்பு நிறத்தில் சிறுநீர், சிலருக்கு சிறுநீர் டார்க் எல்லோ அல்லது ப்ரௌனாக இருக்கா? இது லிவர் டேமேஜோட சைன். பல பேர் இதை தண்ணி குடிக்கலைன்னு தான் இப்படி இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் பெரிய வார்னிங் சிக்னல் இது. அடுத்து தோல் அரிப்பு, காரணமே இல்லாமல் உடம்பு முழுக்க அரிப்பு வரும். கல்லீரல் பைல் சரியாக வெளியேறாமல் இருந்தால் இது வரும். அதிக ரிஸ்க் உள்ளவங்க யாருன்னா, இந்த பழக்கம் இருந்தால் அதிக ரிஸ்க்கு. அடிக்கடி மது குடிக்கவங்க, அதிக ஆயில் அல்லது ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறவங்க, டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க, அதிக உடல் எடை உள்ளவங்க. இது இருக்கிறவங்க லிவரை செக்கப் பண்ணுங்கள். ரெகுலராக செக்கப் பண்ணணும். எப்போ டாக்டரை பார்க்கணுன்னா, இந்த அறிகுறிகள் எல்லாம் 2 வாரத்துக்கு மேலே இருந்தால் உடனே பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு பண்ணிக்கோங்க. ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா லிவர் டிசீஸ் முழுக்க சரியாகலாம். லேட் ஸ்டேஜில் வந்தால் தான் பெரிய பிரச்சனை. இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹெல்த் பற்றி தெரிஞ்சுக்கிறது பெரிய பாதுகாப்பு. மேலும் பெண்கள் மற்றும் குடும்ப ஆரோக்கிய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.